Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Hallelujah. And today is 31st July 2026 Friday, வெள்ளிக்கிழமை. ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாள். இன்றைக்கி எழுப்பதும் சுகமளிக்கும் கூட்டருக்கும் வாங்க நிமிஷம் ஆண்டவர் பேசுவார். கடவுளுடைய கிருபினாலே நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு பரிசுத்த ராப்போஜன ஆராதனை இருக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அது சனிக்கிழமை வருகிறது. ஆகவே வேலை இல்லாதவர்கள் சனிக்கிழமை வந்து கலந்து கொள்ளலாமே. வேலை சமயம் தான் கஷ்டம், டிராஃபிக் அப்படிலாம் வரும். ஸோ பாருங்கள், இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். இது வந்து சபைக்கு சொல்கிறாரு, பெர்கமோ சபைக்கு சொல்கிற ஒரு வாசனம் 2:12, ரெவலேஷன் 2:12, ரெவலேஷன் 2:12 பார்ப்போங்களா. And to the angel of the church in Pergamos write, this thing says he who has the sharp two-edged sword. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இருபுறம் பட்டயம் உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இருபுறம் பட்டயம்னா அந்த பட்டயத்தில் 2 பக்கம் கூறு இருக்கும். எல்லாரும் ஒரு பக்கம்தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பிடி. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இரு பக்கம் கூர்மையுள்ள கத்தினா 2 பக்கமும் அடிபடும், குத்து விழும். ஆமாம் தானே? அதில் என்ன விசேஷம் இருக்கிறதுன்னு பார்ப்போமே அருமையானவர்களே. பெர்கமோ சபை எழுத சொல்லுகிறார். ஒரு என்ன கொடுக்குறாரு? த பவர் ஆஃப் ஸ்வாட். ஆமாம் தானுங்களே? அப்போ நார்மலி த பவர் ஆஃப் ஸ்வாட் இஸ் ஒன் சைட் ஷார்ப், but the power of sword of Jesus is two-side sword, two-side sharp sword. Hallelujah. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, பெர்கமோ சபை, அந்த பெர்கமோ டவுன் வந்து the Roman governor he was staying there. He is a resident for the Roman governor residence. So you have the power to put people to death, and so that the power of the sword he had. But here the revelation, the Holy Spirit, Lord of Jesus Christ revealing that, Jesus Christ here reminds the church Pergamos that he has the more powerful sword, hallelujah, than the governor has. Christ has the sharp double-edged sword. அப்படி என்றால் ஒரு பக்கம் கூர்மை வச்சுக்கிட்டு கவர்னர் இருக்கிற அவருக்கு எல்லாம் உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இவர் நம்முடைய ஆண்டவர் இரு பக்கம் உள்ள சகல வல்லமை உள்ளவர் என்று தான் பொருள். அவருக்கு நிகர் அவர்தான். அவரை விட வல்லமை உள்ளவர்கள் யாரும் இல்லை, பெரியவர்கள் இல்லை என்பதை இங்கே அவர் சொல்லாமல் சொல்லுகிறார் அருமையானவர்களே. ஆகவே அந்த சபைக்கு சொல்கிறாரு, ஆண்டவர் தான் பவரானவர், வல்லமை நிறைந்தவர். ஆகவே எதுக்கும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அல்லேலூயா. நீயும் நானும் வணங்குகிற ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர். ஆமென். அவர் போதுமானவர். எப்படியாப்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும், whatever temptation, problems comes to you, don't worry, don't stay back, don't look back, don't go back, don't look back, because Christ is a double sword power. 2 கூர்மை பக்கம், 2 பட்டயத்தின் இரு பக்கம் கூர்மையுள்ள பட்டயத்தை வைத்திருக்கிற ஆண்டவர். அப்படி என்றால் சகல வல்லமை நிறைந்தவர் என்று தான் பொருள் அருமையானவர்களே. நீ வணங்குகிற சேவிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே அவர் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற முடியும், தாங்க முடியும், உனக்கு நித்திய வாழ்வு கொடுக்க முடியும். He can give you eternal life. ஒப்பு கொடுங்க. அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழுங்க. அவருடைய அளவில்லாத சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அநேக சமயம் நாங்கள் மறந்து விடுகிறோம். எங்களுடைய பிரச்சனைகள் தான் எங்களுக்கு கண்முன்னே இருக்கிறது தவிர, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை என்பதை நாங்கள் மறந்து போகிறோம்.
அந்தரங்க சக்திகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்குற பிள்ளைகள் உம்முடைய மகிமையை காண உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. Let them see you are the greater and glory of God, Lord. We praise you, we thank you. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் காணத்தக்கதாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். டேக் கேர். காட் பிளஸ்.